உங்கள் வீட்டில் இருக்கிற விஞ்ஞான சாதனம்லாம் எதுக்கு மிக்ஸி வாங்கினீங்க? சீக்கிரம் சட்னி அரைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு கிரைண்டர் வாங்கினீங்க? சீக்கிரம் மாவு அரைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கினீங்க? சீக்கிரம் துணி துவைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு ஸ்கூட்டர் வாங்கினீங்க? சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகலாம், டைம் சேவிங். இப்போ நான் கேட்குறேன், இந்த சேவ் பண்ண டைம்லாம் என்ன பண்ணீங்க? இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் எவனும் பதில் சொல்ல மாட்டான். இதெல்லாம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக வாங்கினதா சொல்லிட்டு இந்த சேவ் பண்ண டைமை என்ன பண்ணினீங்கன்னா கேட்கறதில்ல. ஏன் இன்னைக்கு புத்தகம் வாசிக்கணும்? முதல் விஷயம் ஏன் புத்தகம் வாசிக்கணும்னு சொல்லவா? நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் அநாகரிகங்கள் நுழைகிற ஒரு விஞ்ஞான யுகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும், நீங்களாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருக்க பாருங்க. எல்லோரும் பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்னு. உரமாக சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார். ஏன்? அவளுக்கு என்ன கெதியாவதுன்னு ஆகணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். ஸோ எல்லாம் டிவி சீரியல் பார்ப்போம். மாற்றுக்கருத்தில் எல்லார் வீட்டுக்குள்ளும் டிவி வந்துருச்சு, நம்மளை அறியாமல் பார்க்க வேண்டிய சூழல் உருவாயிருச்சு. இப்போ நான் கேட்குறேன், நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. சரியா? ரைட்? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் சார் நான் பார்க்குற சீரியல் இதை வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். என்ன பொருள்? நம் அனுமதியோடு நம் வீட்டிற்குள் விஞ்ஞான அழுக்குகள் நுழைந்து விட்ட சமூகத்தில் மனதை சுத்தப்படுத்துகிற ஒரே கருவி புத்தகம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. ஆதி மனிதன் காடுகளில் வாழ்ந்தான், விலங்குகளை பச்சை பச்சையாக பிடித்து தின்று கொண்டு வாழ்ந்தான். அப்படி ஒரு மனிதன் ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு மிருகத்தை துரத்தி கொண்டு ஓடுகிற பொழுது அந்த மனிதனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக ஒரு மிருகம் ஓடுகிறது. அப்படி ஓடுகிற போது மரங்களுக்கு இடையே புகுந்து ஓடுகிறது. அப்படி ஓடும்போது 2 மரம் உரசி 2 நெருப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் நெருப்பையே பார்க்காத மனிதன் அப்படியே நிற்கிறான். நெருப்பு அணைந்த பிறகு வழக்கப்படி அந்த மிருகத்தை சாப்பிட தொடுகிறான். அது வரைக்கும் பச்சையாக இருந்த மனிதன் இப்போ சுடுது. சுட்ட உடனே நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? வாயில் கை வைப்போம்ல, அது மாதிரி வாயில் கை வைக்கிறான். அது வரைக்கும் பச்சையாக இருந்த மிருகம் இப்பொழுது வெந்து இருக்கிறது. அப்போ தான் ஒரு முடிவுக்கு வருவான், இனிமேல் எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிடணும். அங்கிருந்து மிருகங்களை படித்து இவனே நெருப்பை உருவாக்கி பச்சையாக இருந்ததை வேக வச்சு சாப்பிட்டான். அதில் ஒரு அறிவாளி தோன்றினான், இப்படி பண்ணால் சாம்பலும் கலந்துருக்கு, நம்ம வீடு எரிஞ்சு போது தனியாக ஒரு இடத்துல போட்டு கொளுத்தலாம். தனியாக ஒரு இடத்துல கொளுத்து போய் கொஞ்சம் நாள் சாப்பிட்டு இருந்தான். அதில் ஒரு அறிவாளி தோன்றான், இப்படி பண்ணால் எல்லா சாம்பலும் இதில் கலந்துருது, 3 கல் மாதிரி வச்சு மேலே ஒரு தட்டை வச்சு மேலே இந்த மிருகத்தை வச்சு கீழே நெருப்பு கொடுக்கலான்னா. அப்படித்தான் இந்த உலகத்தில் அடுப்பு உருவாச்சு. அப்படி தொடங்கி இன்றைக்கி நம்ம மிக்சி, கிரைண்டர், அவன் வரைக்கும் வந்துட்டோம். இப்படி மெல்ல மெல்ல நாகரிகத்தில் வளர்ந்து கொண்டிருந்த மனிதன் தான் பெற்ற அனுபவங்களை, தனக்கு நேர்ந்த அனுபவங்களை, இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அனுபவங்களை சேமித்து வைத்திருக்கிற ஒரே இடம் புத்தகம் என்பதால் தான் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் சொல்றோம். புத்தகம் வாசிப்பதால் என்னன்னா, இன்னைக்கு ஆரிஜின்லேருந்து நம்ம விலகிட்டோம். வேணாம் சார், நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா சார்? நீங்கள் பெரியவங்களுக்குலாம் தெரியும், அந்த காலத்திலலாம் கல்யாணத்துக்கு யாராவது நோட்டீஸ் வச்சா, எவன் நோட்டீஸ் வச்சானா அவன் மண்டபத்து வாசல் நிற்பான், நின்று வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் இல்லை. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான் சார், வந்தா வாங்க வெரைட்டி போங்க இல்லை. பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இப்போ உஷ்ஷுன்னு பன்னீர் தெளிச்சுனே இருக்குது. எங்கள் ஊருக்காரன் ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் தெளிச்சு தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிளன்றேன், ஃபேன் நினச்சி போய் நின்னா எல்லா பன்னீர் ஏன் மேலே அடிச்சிச்சு. சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்லை, அது பேர் என்னது என்ன பஃபே? பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. தட்டை தூக்கி சோறு வாங்கினா நீ சும்மா ஸ்டைலாக பஃபேன்ற, தட்டை தூக்கி சோறு வாங்கினா அது என்ன சார்? சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே ஊற்றுறாங்க, எல்லாம் தட்டை தூக்கி சுற்றுறான். ராத்திரியில் எடுக்கிறதுனால ராப்பிச்சன் வேணா வச்சுக்கலாம். உட்கார வச்சு சோறு போட்டாலும் அதில் இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காந்துக்கும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான் சார். நின்னாலும் பரவாயில்ல, நின்றுட்டு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடிக்க போறாரு, வானா நம்ம எப்படி சாப்பிட்றது? உட்கார வச்சு இந்த கேட்ரிங்காரன் ஒரு அக்கப்பொருள் பண்ண பார்த்துங்க, ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? அப்படி உருட்டு இப்படி கிழிப்போம், அது மேலே இலை போட்டு சாப்பிடுவோம். ஒரு கல்யாணத்துக்கு நெசம் போலவே போயிருக்கேன், அப்படியே பேப்பரை உருட்டி இலை போட்டு சாப்பிட்னேக்கிறோம். திடீர்னு 2 சின்ன குழந்தைங்க வந்து அந்த பேப்பரை அப்படியே இழுத்துச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றுன்னு தெரியாது. தின்னுட்டு வந்தாச்சு. ஒன்றும் அந்த ஒழுங்கின்படி நடைபெறாத இந்த சூழலில்
புத்தக வாசிப்பு என்பது எப்படி எது புத்தகத்தை சார் இந்த சமூகம் கெட்டு இருக்குது, அதனால புத்தகம் வாசிக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த புத்தக வாசிப்பதனால் என்ன பயன்? இப்போ என்னுடைய தலைப்பு வாழ்க்கையை வாசிப்போம். நான் சரியா இந்த உலகத்தில் நீ யோசித்து பாருங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், வீட்டில் கிளம்பும் போது அப்படி நின்று கண்ணாடி முன்னால் நின்று கரெக்டாக கிளம்பியிருக்கோமா அப்படின்னு பார்ப்பேன் இல்லையா? பெண்கள் கூட ரொம்ப கிளம்பிட்டு அப்படி இப்படி ரெடி பண்ணி பார்ப்பாங்களே, சரியாக கிளம்பியிருக்கிறோமா? நம்ம தாய்மார்கள் சமைச்சிட்டு அப்படி உள்ளங்கையில் ஊற்றி அப்படி நக்கி பார்ப்பாங்கல்ல, சரியாக சமைச்சிருக்கிறோமா? சில பேர் வீட்டை பூட்டை பிடிச்சி அப்படியே தொங்குவோம். ஏன்? சரியா பூட்டி இருக்கோமா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரியா செஞ்சிருக்கோமான்னு பார்க்குறோமே. என்றைக்காவது ஒரு நாள் நாம் சரியா வாழ்கிறோமான்னு உட்காந்து யோசித்து பார்த்துருக்கோமா? நம் வாழ்க்கையை சரி செய்து பார்த்து கொள்ள புத்தகங்கள் தான் சரியான தராசு முட்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி சார், இப்படி புத்தகம் வாசிங்களே, இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கொஞ்சம் நிறைய வயசானவங்களா இருக்கீங்க. திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? திருவிளையாடல் படம் ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படத்தில் நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கும் அந்த படத்தோட டைரக்டர் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நீங்கள் தான் ஹீரோன்னு. நாகேஷ் தருமையாக நடிக்கணும்ல, நாகேஷ்ட போகிறார். எப்பா நீ தான் இந்த ரோல் நடிக்கிற. நாகேஷ் சொல்கிறார், அண்ணே வேணாண்ணே, சிவாஜி கூடலாம் நின்னா நம்ம நிற்க முடியாதுண்ணா. இல்லைப்பா நீ தான் நடிக்கிறேன். இல்லை வேணாண்ணே சொன்னால் கேட்கு. இல்லை நீ தான் இந்த ரோல் நடிக்கிறேன்னு அவர் புக்ஸ் பண்ணிட்டார். அரை மனசோட நாகேஷ் ஒத்துக்கினார். நம்ம எல்லாரும் இன்றைக்கும் அந்த திருவிளையாடல் படத்தில் சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்கள, பிரிக்க முடியாதது எதுவோ சேர்ந்து அந்த சீனை தான் விரும்பி பார்ப்போம். அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. அந்த சீன் முடிஞ்ச உடனே டேரக்டர் போய் சிவாஜி கேட்க, அண்ணே கையை கொடுங்க, சூப்பர்ண்ணே, கொண்டுட்டிங்கண்ணே, சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்னா எல்லாம் டேரக்டர் கை கொடுத்தோன்னே யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் போய் சிவாஜிக்கு கை கொடுக்குறான். நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னோம், சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. எல்லாரும் சிவாஜிட்ட கை சிவாஜியில் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்ட்டு எல்லாம் நாகேஷ்ட வந்தாரான். நாகேஷ் கை கொடுங்கன்னாரான். நாகேஷ் சொன்னாரான், என்னென்ன எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறான், நீ இன்னும் எனக்கு வந்து கை கொடுக்குறிய? இல்லை நாகேஷ், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யார் பார்த்தாலும் இந்த சீனில் ஒன்றை ரசிக்க மாட்டான், என்ன ரசிக்க மாட்டான், ஒன்றை தான் ரசிப்பான். யார்? சிவாஜி சொன்னது உண்மை தானே? இப்போ பார்த்தோம் இப்படி சொன்ன உடனே யூனிட்டில் இருக்கிறவங்களாம் நான் நாகேஷ்ட ஓடியான்ட்டான். நம்மளால் தான் எங்கே கை கொடுமா அங்கே கூட்டு சேர்ந்துருந்தேன். நேராக வந்து நாகேஷ்ட கை கொடுக்கும். அண்ணே சிவாஜி உன்னை பாராட்டிட்டாரு, எப்படிண்ணே சூப்பர்ண்ணே. அப்போ நாகேஷ்ட ஒருத்தன் கேட்டான், எப்படிண்ணே இந்த ரோல் நடிச்சிங்கன்னு. நாகேஷ் ஒரு அருமையான பதில் சொன்னார். இந்த அவைக்கு அந்த பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா சொன்னார்? நான் இந்த படத்தில் தானா புலம்புற ஒரு கேரக்டர்னு டைரக்டர் என்கிட்ட சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வாசலில் ரவுண்ட்ஸ் போவேன், வாக்கிங் போவேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானா பெனாத்தினே இருப்பான். டெய்லி அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே இந்த சீனில் பண்ணேன். அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நாகேஷ் சொன்னார். என்ன பொருள்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா நம்ம பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தான்னு பேச்சு. அப்போ ஒவ்வொரு புத்தகமும் தினந்தோறும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், சார் அங்கே புக்கு இருக்குது, எங்கள்கிட்ட காசு இருக்குது, எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு போகிறோம். நடுவில் இருக்குது இந்த மாதிரி 2 பேர் டெய்லி 2 பேர் வந்து புத்தகம் வாசிங்கள் ஏன் சொல்லணும்? இப்போ உங்களுக்கு தெரியாதான் நாங்கள் சொல்லிட போகிறோம். எதுக்கு தெரியுமா? ஒரு புத்தகம் என்ன செய்கிறது என்பதை புத்தகம் வாசித்த அனுபவத்தில் உள்ளவர்கள் இந்த மேடைக்கு சொல்லுவது. நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் கொடுத்துன்னு ஒரு 12 கொடுத்தணும். 12 கொடுத்தனத்துலேயும் வெள்ளிக்கிழமையான பூஜை நடக்கும். இந்த பூஜை நடத்துறதுக்கு பித்தளை பாத்திரம் இருக்கும்ல, அந்த பித்தளை பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஒரு பாட்டியம்மா வரும். வெள்ளிக்கிழமையான அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படி கழுவி கொடுக்கும், பளபளன்னு ஆகிடும். அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடும், திருப்பி புளியை வச்சு தேய்க்கும். ஒரு நாள் அந்த பாட்டிமாட்ட கேட்டேன், வாரம் வர புளியை வச்சு தேய்க்கிற, பாத்திரம்லாம் பளபளப்பாயிடுது, அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது, இந்த பளபளப்பு புளியில் இருக்குதா பாத்திரத்தில் இருக்குதான்னு. அதுக்கு அந்த பாட்டிமா சொல்லிச்சு, இந்த மாதிரி கேள்விலாம் ஏன்டா என்கிட்ட கேட்குற, நானே விதியேன்னு வேலைக்கு நிற்கிறேன், எனக்கு தெரியாதுடான்னுச்சு. நான் சொன்னேன், இல்லை பாட்டி, பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னா இந்த புளியை எங்கே வச்சு தேய்ச்சாலும் அந்த இடம் பளபளப்பாகணும். இந்த உட்டில் தேய்ச்சாலும் உட்டு பளபளப்பாகணும், இந்த பிளாஸ்டிக்கில் தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பளபளப்பாகணும், அந்த இரும்பில் தேய்ச்சாலும் இரும்பு பளபளப்பாகணும். ஆனால் பித்தளை பாத்திரத்தில் தேய்ச்சா மட்டும்தான் பளபளப்பு வருதுன்னா பளபளப்பு பித்தளை பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது, வெளியே கொண்டு வர வேலையை தான் புளி செய்யுது. அது மாதிரி எல்லா பளபளப்பும் கிட்ட இருக்குது. நாங்கள் மாதிரி ஆளுங்க வந்து புளியை வச்சு தேய்க்கிறோம். இப்போ நான் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பேன், அடுத்தது அவர் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பேன். நீங்கள் நேற்று யாராவது வந்து தேய்ச்சிருப்பாங்க, தேய்ச்சாங்களா? டெய்லி ஒவ்வொருத்தர் தேய்ச்சாங்க. இன்றைக்கி நான் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ச்சிருப்பேன். எனக்கு முடிச்சோன்னா அண்ணன் வந்து ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பார். பளபளப்பு ஆகி அந்த பளபளப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் இந்த புத்தகம் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் சார் நான்
தொலைக்காட்சி தொடர்கள், விஞ்ஞான யுகங்கள் எல்லாம் மாறி மாறி மேலே மேலே வந்துட்டு இருக்க நேரத்தில் நாம் மேலே மேலே வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு என்பதை தாண்டி அன்றாடம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவன் சமூகத்தில் நிரந்தரம் நடக்கிற விஷயங்களை உள்வாங்கி கொள்ளுகிறான். சார், நான் தொடர்ந்து படித்தா பெரிய ஆள் ஆகணுமா? நம்ம திடீர்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பக்கத்தில் நம்ம கிண்டல் பண்ணுவோம். இந்த சொசைட்டியில் நம்ம எது செஞ்சாலும் என்ன பண்ணுவான்னா கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். ஒன்றும் இல்லை சார், ஒரு தடவை நான் திருச்சிக்கு போகணும், அவசரமாக போகணும், ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, பஸ்ஸில் ஏறலான்னு கோயம்பேடு போயிட்டேன். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பஸ்ஸில் ஏறினோடனே என்ன பண்ணுவோம்? என்ன ஆசைப்படுவோம்? ஜன்னல். கரெக்ட். கடவுளே, ஜன்னல் ஒரு சீட் கிடைக்கணும், ஜன்னல் ஒரு சீட் கிடச்சிச்சு. டப்புன்னு உட்காந்துட்டேன். உட்காந்த பிறகு கவலை, என்ன மாதிரியே எவனா குண்டா பக்கத்தில் வந்துட்டா, கடவுளே எவனா ஒல்லியாக வரணும்னா ஒருத்தன் ஒல்லியாக போனான். நானே கூப்பிட்டேன், வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க. உட்காந்த பிறகு தான் அவன் ஃபுல் தண்ணி. என்னடா அது, நம்மளா வம்ப கொடுத்து வராங்க. அவனை எழுந்து போக சொல்ல முடியும், ஏன்னா அவன் தண்ணி அடிச்சுக்கிறான். சரி, அவனை நைஸாக ஜன்னலோரம் விட்டலான்னு, நீங்கள் வேணா ஜன்னலோரம் வந்துடுறீங்களான்னா, காற்று போட்டால் எனக்கு ஆவாது பிரதர்ன்ட்டான். சரி, நம்ம ஏஞ்சி எங்கேயா போகலான்னு மெதுவாக ஏஞ்சா, டோன்ட் வரி பிரதர் சிடோனுங்கிறான். இப்போ என்னையும் போக விட மாட்டான். அவனை ஏஞ்சி போகணுன்னு சொல்ல முடியாது, குடிச்சிக்கிறான். ஜன்னல் ஓரம் வரமாட்டான். என்னடா இது இந்த மாதிரி வம்பாயிடுச்சேன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து உண்ணா வாந்தி எடுக்க போகிறான் போலதுன்னு இப்படி ஒதுங்கினேன். வாந்தி எடுக்கலை. திருப்பி உண்ணா ஒதுங்கினேன். இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஒன்றா ஒதுங்குவான், வாந்தி எடுப்பான், வாந்தி எடுக்க மாட்டான். தாம்பரம் தாண்டி எனக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன வாந்தி எடுக்க போறியா, என் தலைமையில் எடுன்ட்டேன் கோவத்தில். இப்படி சொன்னோடனே பின் சீட்லேருந்து 2 பேர் சொல்கிறான், முன்னால் 2 பேர் குடிச்சிட்டு நான் கலட்டா பண்ணுறான் பற்றியா. அதுக்குள்ளே இவன் சொல்கிறான், இவனாவது கொஞ்சம் குடிச்சிருப்பான், தலைமையில் எடுன்னு சொல்கிறான் பற்றியா, அவன் நிறைய குடிச்சிக்கிறான் போலகுதுன்னா. நான் ஒரு பள்ளிக்கூடத்தோட ஹெட்மாஸ்டர், எங்கே கோபப்படணும்னு எனக்கே தெரியல பார்த்தீங்களா. அவன் குடித்திருக்கிறான். என்ன செய்தாலும் அது நியாயமாகிவிடும். வாழ்வின் பக்குவங்களை, எப்படி வாழ வேண்டும் என்கிற அனுபவங்களை, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களையும், உறவுகளையும், பிரச்சனைகளையும் எப்படி சமாளிப்பது என்பதை இன்றைக்கு கேள்வி கேட்கும். இப்போ யோசிக்கணும். என்ன ஒரு புத்தக கண்காட்சியில் நான் பேசிட்டு இறங்கணும்னு ஒரு பையன் என்ன கேட்டான், சார் எல்லாம் புக்கு படிக்கணுன்றீங்க, சில புக்குலலாம் நம்ப முடியாதெல்லாம் போட்டுக்குது, கற்பனை இல்லாத. நாங்கள் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கோம், சிஓ உட்காந்துருக்காரு, அவருக்கு தெரியும். கம்பராமாயணம் நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு வருவோம். ராமன் தன் சகோதரோட காட்டில் போய்கொண்டே இருந்தான். திடீர்னு ஒருத்தர் மயக்கச்சு வந்தான், அனுமரை அனுப்பி சஞ்சீவ மூலிகை எடுத்துகிட்டு வந்தான். அவர் எந்த மூலிகை தெரியல, மலையை அலக்கா பேத்து எடுத்துகிட்டு வந்தார். இது சிலபஸில் இருக்குது. இதை நான் நடத்தினா பையன் என்ன கேட்பான், சார் ஏதாவது நம்புகிற மாதிரி இருக்குதா சார், எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, அனுமர் மலையே பேத்து எடுத்துன்னு வந்தார் சொல்கிறீ, இது நியாயமாகுதா சார்? கேட்பானா கேட்க மாட்டானா? அப்புறம் ஏன் அதை சிலபஸில் வச்சுக்கிறாங்க? இது நம்ப முடியாது தானே, இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது தானே, நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே. ஆனால் இதை சிலபஸில் வச்சுருக்கேன். இது தமிழாசிரியர் நான் பாடம் நடத்துகிறேன். பையன் கேட்பான், எப்படி சார் இது, எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, மலையே அலக்கா கோனைஸ் மாதிரி தூக்கி எடுத்து வந்தாருங்களே எப்படி? அங்கே தான் ஒரு தமிழாசிரியருடைய சாமர்த்தியம் இருக்குது. அங்கே தான் புத்தகம் கொடுக்குற புத்தி இருக்குது. வேறு அனுமர் போய் நிற்கிறார், மலை பெருசாகுது, எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரில. இப்போ என்ன பிரச்சனை? மலை பெருசாகுது. என்ன பிரச்சனை? மலை பெருசாக இருக்குது. இப்போ விஸ்வரூபம் எடுத்து இவர் பெருசாகிட்டார். இப்போ எது சின்னதாயிடுச்சு? பிரச்சனை சின்னதாயிடுச்சு. அப்போ உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் கம்பன் அங்கே உனக்கு சொல்லித் தருகிற டீச்சிங்கை தவிர, மலையை தூக்கினானா தூக்கலை அதை பற்றி கவலைப்படாத என்று சொல்லுகிறோமே. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மாணவன் மனதில் ஆழமாக பதிய வைக்கிற ஆற்றலை, ஆழமாக கொண்டு சேர்க்கிற ஆற்றலை ஒரு புத்தகம்தான் கொடுக்கிறது என்பதற்காக. இன்னைக்கு நம்ம நாட்டில் சார் ஒரு புத்திசாலித்தனம் வந்துருச்சு, எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணிடுறான் இல்லையா? இப்போ நம்ம நாட்டு அரசியல் எப்படி இருக்குது? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுங்க, அதுலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு கட்சிக்காரன் தெரிஞ்சால் போதும், தப்பிச்சிடலாம் இல்லையா? கொஞ்சம் பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க, அந்த கட்சியிலேயே நான் சேர்ந்துடணும். ரொம்ப பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க, நானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதானே? இன்றைக்கி ஒரே ஒருத்தர் மட்டும் உணர்ந்து கைத்தட்டுறாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு லஞ்சம் வாங்கிறது தப்பு, ஆனால் அதை லீகலைஸ் பண்ணிட்டானா இல்லையா? ஒரு காலத்தில் லஞ்சம்னு சொன்னாங்க, இப்போ லஞ்சம் கிடையாது, அதுக்கு பேர் அதுக்கப்புறம் என்ன சொன்னால், லஞ்சத்துக்கு மாமூல்னு பேர் சொன்னான், ஏன்னா மாமூலாக கொடுக்கறதுனால. அப்புறம் ரொம்ப ஸ்டைலாக சம்திங்னு சொன்னான். இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் சார். நம்ம ஆளுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ மூலம் வச்சு தெரியும்? லஞ்சத்துக்கு இப்போ என்ன தெரியுமா பேர்? லஞ்சம் கிடையாது, மாமூல் கிடையாது, சம்திங் கிடையாது. லஞ்சத்துக்கு இப்போ என்ன தெரியுமா பேர்? ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். லஞ்சத்துக்கு இப்போ என்ன பேர்? ஃபார்மாலிட்டிஸ். லஞ்சத்துக்கே ஃபார்மாலிட்டினா என்ன சார்? நம்ம குடும்பங்களில் நல்லது கெட்டது நடந்தால், சார் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இது சொல்லுவோம்ல, தமிழில் என்ன சொன்னோம்? செய்முறை. லஞ்சம் வாங்குறது முறை தவறி செய்கிறது, முறை தவறி செய்கிற விஷயத்துக்கே செய்முறைன்னு பேர் வைக்கிறான் பாருங்க. நம்ம
எவ்வளோ பெரிய புட்சாலித்தனமாயிட்டம் இருக்க. இந்த யோசித்து பாருங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளே நுழைந்து பார்க்கிற பொழுதும் நமக்குள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய மாற்றம். இப்போ சொல்லலாம், சார் படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நீ காமராஜரை படித்து பார், திருவள்ளுவரை பார்த்தா. அறிவார்ந்த இந்த அவைக்கு ஒன்று சொல்கிறேன். அறிவார்ந்த அவை என்ன? இப்போ பாரதி கிருஷ்ணகுமாரனை என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு சொந்தமாக வீடு இருக்கான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு. அவர் என்னை பார்த்து உனக்கு கார் இருக்குதான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு. அவர் என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு அறிவு இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, உன்னை பார்த்தாலே தெரியலையான்றீங்களா? நமக்கு அறிவு இருக்கான்னு யாராவது கேட்டால், மற்ற கேள்வியெல்லாம் கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். யாராவது நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வருதா இல்லையா? ஏன் சொல்லுங்கள்? நம்மளை யாராவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வரதுக்கு 3 காரணம். நம்பர் 1, இவ்வளோ நாள் நம்ம இருக்குன்னு நினச்சிருக்கோம், இவர் இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாரு, முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தான் மிக முக்கியமான காரணம். ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நம்ம கோவப்படுவோம். இப்போ என் வயசு என்ன? பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது? அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன்? என் டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எனக்கு அறிவு இருக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டருக்கு போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்குங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட்? வள்ளுவன் சொல்கிறான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது என்று சொல்கிறான். அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு தளபதி முதல்வர் அவர்களும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த சமுதாயத்து மக்களுக்கு எப்படியாவது வாசிப்பு பழக்கத்தை கொடுக்க வேண்டும், வாசிப்பதால் இருக்கக்கூடிய மேன்மையை உணர்த்த வேண்டும். ஒன்ஸ் ரீடிங் ஹேபிட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு போதை மாதிரி. அந்த போதை நல்லது. தினம் தினம் எதையாவது வாசிக்க வேண்டும், தினம் தினம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனம் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1லாவது ஜெயித்து காட்ட வேண்டும். இதுதான் தியரி. எழுதி வச்சுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இங்கே நிறைய பேர் பசங்களை கூட்டு வரல, இது மாதிரி கூட்டங்களுக்கு பசங்களை கூட்டு வரணும். ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1லாவது ஜெயித்து காட்ட வேண்டும். நீங்கள் படுக்க போகிற பொழுதும் இன்றைக்கு நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் படுக்க போனால் உங்கள் ஆயுள் நாளில் இந்த நாளை கழித்து விடுங்கள். அப்போ தெரிந்து கொண்டு போவதற்குத்தான் இந்த புத்தகம் உங்களுக்கு முன்னால் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லா சூழலிலும் சார் எப்போ பாரு வாசின்னு சொல்லியிருந்தா வாசிச்சா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமா சார்? வாசிச்சா என்ன தெரியும்? நேற்று தெரியும், வரலாறு தெரியும் என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துவிட்டு கடந்து போயிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் என்று தெரியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா இது ஒரு பார்க்கிற உலகமாயிடுச்சு, விஷுவல் வேர்ல்ட் ஆயிடுச்சு. ரீடிங் கிடையாது. ஒரு ஸ்கூலில் பேச போனப்போ ஒரு பையன் என்ன கேட்குறான், சார் நான் ஏன் சார் ஆலாம் எழுதணும்? இதுதான் ஆணு தெரிஞ்சா போதாதா? செல்ஃபோனில் ஆவை டச் பண்ணால் ஆ டைப் ஆகிடுது, நான் ஏன் எழுதணுங்கிறான். எழுத்து பயிற்சி குறைந்து போதும், அந்த விரல்களுடைய பயிற்சி குறைஞ்சு போகுது. அப்போ விரல்களுடைய பயிற்சிக்குன்னா ஒரு உறுப்பில் ஒரு உறுப்பை யூஸ் பண்ணாட்டி ஒன் டோன்ட் யூஸ் இட் யூ ஆர் லூஸ் இட். அப்படிதான் பரிணாம வளர்ச்சியில் நம்ம வந்தோம். பரிணாம வளர்ச்சியெல்லாம் பயன்படுத்தி மனுஷனாக வந்தான். பயன்படுத்தாமல் திருப்பி பழைய நிலைக்கு போகிற ஆபத்து இருக்கிறது. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல புத்தக வாசிப்பை நேசிக்கிறவர்களுக்காக மட்டும் இதை பேசவில்லை. இனிமேல் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தினந்தோறும் புத்தகம். என்ன தெரியுமா, தமிழனுடைய பிரெயின் எப்படிப்பட்ட பிரெயின் தெரியுமா? ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்பிட்டா சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. உங்களுக்கு பழைய நடிகர் பாலாஜின்னு ஒருத்தர் தெரியும். பழைய நடிகர் பாலாஜி, அவர் ஃபேமஸாக அந்த காலத்தில் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு போகிறார். உங்களுக்கு தெரியும், சினிமா நடிகர்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட காருக்குள்ளே தான் இருப்பாங்க, உள்ளே யார் இருக்கான்னு தெரியாது. ஷூட்டிங் போயிட்டே இருக்கிற ஒரு லெவல் கிராசிங்கில் அந்த கார் நிற்கிது. அப்போ ஒரு பிச்சைக்காரமா உள்ள பாலாஜி இருக்காருன்னு தெரியாது, நேராக வந்து இப்படி அது கண்ணாடி கிட்ட பிச்சை கேட்குது. இவர் உள்ள வந்து பார்க்குறாரு, ஒரு வயசான அம்மா பரிதாபப்பட்டு கண்ணாடியை இறக்கி ஒரு 50 ரூபாய் அந்த அம்மா தட்டில் போடுறார். பாலாஜி காலத்தில் 50 ரூபானா அது எவ்வளோ பெரிய பணம். இந்த 50 ரூபாயை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லியிருக்கு, எம்ஜிஆர் மவராசன் நல்லா இருக்கணும். உடனே பாலாஜி இறங்கி வந்துட்டார். ஏம்மா காசு போட்டது எம்ஜிஆர் இல்லை, நான் பாலாஜி. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், எங்களுக்கு தெரியாது சாமி, ஏழைங்களுக்கு இறங்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருக்கும். இதுதான் தமிழகத்தினுடைய பலவீனமும் பலமும். ஒன்ஸ் ஒன்று நம்பிட்டான், நம்ம தமிழர்கள் நம்மளே தான் ஒன்ஸ் ஒன்று நம்பிட்டோம்னா. நீங்கள் யோசித்து பாருங்க சார், இன்னைக்கு இந்த பொருளாதார 100 வருஷம் ஆனாலும் ஒரு சிங்கம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மாம்சம் சாப்பிட வேணாம் புல்லை சாப்பிடலான்னு போவோமா? 1000 வருஷம் ஆனாலும் ஒரு மான் ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு நம்ம செடியெலாம் சாப்பிடணும், முயலை கடிச்சு சாப்பிடலான்னு போவோமா? நீங்கள் 10 லிட்டரில் கொக்கோ கோலா கட்டுவீங்க, ஒரு எருமாடு வந்து முகந்துட்டு போயிடும், குடிக்காது.
10 நாள் வச்சாலும் மோந்துருப்பேன். ஏன்னா இது எனக்கு தேவையில்லாத ஃபுட்டுன்னு. மிருகங்களிடத்தில் இருக்கிற உணவு ஒழுக்கம், நல்லா பார்த்துங்க, உணவு பழக்கம்னு சொல்ல, உணவு ஒழுக்கம். தனக்கு இது ஒவ்வாதுன்னா அதை தீண்டவே தீண்டாது. மனுஷன் மட்டும்தான், எவனாவது ஒருத்தன் பெரிய பிரபலமான வந்து நான் இதை தான் தினமும் குடிக்கிறேன்னு சொன்னால் இவன் வாங்கி வாங்கி குடிப்பான். நான் இந்த சோப்பில் தான் குளிக்கிறேன்னா இவன் டெய்லி அந்த சோப்பை வாங்கி வாங்கி, அவன் அந்த சோப்பை குளிச்சிருக்க மாட்டான், குடிச்சிருக்கவும் மாட்டான். ஆனால் ஒரு பிரபலமானவன் சொன்ன பிறகு அதை கேட்கிற மனோபுக்கம் ஒன்றும் இல்லை சார். ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி தூங்கும் போது ஒரு கனவு கண்டான். என்ன கனவு தெரியுமா? பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். என்னது? பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். ஆனால் முழுங்கலை, ஒரு கனவு. அடுத்த நாள் காலைல டாக்டர்கிட்ட போயிட்டான். டாக்டர், நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்டேன், உடனே வெளியே எடுங்கண்ணா. டாக்டர் சொன்ன, அறிவு இருக்கா அவனுக்கு? பூனையை முழுங்கிட்டே அவனாவது உயிரோடு இருப்பானா? இதை நம்புற மாதிரி இருக்கா? சார் நான் சொல்கிறேன் முழுங்கிட்டேன்னு, நீங்கள் வேணால் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் பூனை இல்லை. பூனையெல்லாம் நீ முழுங்கல, போயிட்டு வந்துட்டான். இவன் நம்பலை. இன்னொரு டாக்டர்கிட்ட போனான், அவனும் எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர்கிட்ட போனான். இது மாதிரி 15 டாக்டர்கிட்ட போயிட்டான். 15 பேர் எக்ஸ்ரே எடுத்து இவன் வயிற்றில் பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். 16வது ஒரு டாக்டர்கிட்ட போனான். அவன் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டதா நம்புகிறான் பாரு, அதான் இவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் எடுத்தா போதுன்ட்டு எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல இவனே ஒரு பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ பூனையை முழுங்கியிருக்கிறப்பா, இது ஒரு இருக்குதுப்பானா. ஆஹா, 15 முட்டாப்பைய டாக்டர் எடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா? அவெல்லாம் லைட்டு போட்டுனே எடுத்துக்கணாப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எடுத்தேன் கப்புன்னு பிடிச்சிட்டானா. அருமையான டாக்டர், அருமையான டாக்டர். கண்டுபிடிச்ச நீங்கள் தான் வெளியே எடுக்கணும். ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துலாம். அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டரை கூப்பிட்டு சொன்னான், இதோ போகிறான் பாரு, அவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்ட தான் நம்புகிறான் பாரு, அதான் அவன்கிட்ட பிரச்சனை. அதனால் நாளைக்கு நீ ஒரு பூனைக்கிட்டே ரெடி பண்ணிக்கோ. வந்தவொடனே சும்மாட்டும் ஆப்ரேஷத்தில் படுக்க வச்சு டப் டுப்புன்னு பண்ணி பூனையை வெளியே எடுத்தாச்சுன்னு சொல்லிடலாம். அவனும் ஒரு வெள்ளை பூனை குட்டி ரெடி பண்ணினான். அடுத்த நாள் வந்தவொடனே அவனை படுக்க வச்சு டப் டுப்புன்னு தட்டி, இந்தாப்பா உன் வயிற்றுல வந்து பூனை எடுத்தாச்சு போனான். ஆஹா, அருமையான டாக்டர், 3 மாதத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராத போயிட்டேன். அதனால் இல்லைப்பா இப்போ தான் வந்தால் பூனை எடுத்தாச்சுலாம். நான் அதுக்கு சொல்ல சார், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்கள் எடுத்துருக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ளே போய் குட்டி போட்டுச்சு, மற்ற பூனையும் வெளியே எடுங்கட்டான். ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கையிலேருந்து லேசில் நம்ம வெளியே வரமாட்டோம். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த தொலைக்காட்சிகள், இந்த செல்ஃபோன்கள் உங்கள் மூளையை மழுங்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றன. சார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார். ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப்பு சாப்பிட வரியான்றான். ஒன்று அந்த பொண்ணு சொல்லி, இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் அவன் கூட வரமாட்டேன். ஒன்று அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு ப்ரெஷ் எடுத்து பல்லு வளர்க்குறான். அடுத்த நாள் அவனோட காப்பு சாப்பிட போகுது. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்ல, அவன் என்ன நினச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சி அவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறானோ, ஓ இந்த பேஸ்ட்டில் பல்லு வாங்கினா நிறைய பேர் நம்மளோட காப்பு சாப்பிட வருவாங்க பொழுது நினச்சி அவன் வாங்குறான். இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வர்றான் பாருங்கள். எங்கள் வீட்டு டிவியாக இல்லைன்னா கல் எடுத்து குடிச்சிருப்பேன். நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நம்ம நினைப்போம். ஒரு நாள் ராத்திரி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர, அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இறங்குறா. கீழே அவங்க லவர் காரை வச்சு நிற்கிறான். காருக்குள்ளே ஏறா, இவங்க அப்பா அதுக்குள்ளே ஏறி உள்ளே உட்காந்துன்னு இவளுக்கு முன்னால் உள்ளே இருக்கணும். ஓடுறதான் ஓடுற, இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அவெல்லாம் ஒரு அப்பனா சார்? இந்த 12 மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நான் என் காலை வெட்டாமல் ஓடுறதான் ஓடுற, எங்கே ஸ்வீட் சாப்பிட்டு ஓடுன்றான். அப்போ என்ன சொல்ல வரான்? அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாம் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விளம்பரத்துக்கு பின்னாலும் நம் மூளையை மழுங்கடிக்கிற, அன்றாடம் கேட்கிற, அன்றாடம் நம்மை மயக்குகிற, போதைக்குள்ளாக்குகிற ஒரு செய்தி தான் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு புத்தகமும் உங்களை தவறாக வழிகாட்டாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் உங்களை ஏமாற்றாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் உங்களை பணயம் வைத்து தன்னுடைய லாபம் பார்க்காது. இதுதான் கன்சியூமர் எக்கானமின்னு சொல்கிறான்ல. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல செல்ஃபோன் வச்சுக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். ஐடி ஃபீல்டில் 50,000 செல்ஃபோன். ஒரு கம்பெனி என்ன பண்ணுவான், 50,000 செல்ஃபோனை ரிலீஸ் பண்ணுவான் ஃபஸ்ட்டு. அதே பிராண்டில் 1 லட்சம் ரூபாய் நிற்கணும். நம்ம நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவோம், இந்த 50,000 ஃபோனை வாங்குவான். ஆனால் 1 லட்சம், ஐயோ 1 லட்சமா, அதெல்லாம் முடியாது, இது 50,000 போதுன்னு நினைப்பான். டக்குன்னு இந்த கம்பெனி என்ன பண்ணுவான், இது 2க்கு நடுவில் 75,000 கொண்டு இன்க்ரீஸ் பண்ணுவான். நம்ம புத்தி என்ன பண்ணுவோம், 50,000 கூட 75,000 போட்டால் 75,000 அதை வாங்கிடலான்னு அதுக்கு போகும். நடுத்தர மக்கள் எப்போவுமே தன்னை பெரிய ஆளாக காமிச்சுக்கணும் நினைக்கிற எண்ணத்தில் இருக்கிற காரணத்தினால். இவை எல்லாத்த விடுங்க, சமூக உறவுகளை, குடும்ப உறவுகளை மேம்படுத்துகிற விஷயத்திற்கும் புத்தகங்கள் உதவி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துக்கூடாது. ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது. அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். நீங்கள் சொல்கிறாங்கல்ல, காமராஜர் நல்ல ஆட்சி தந்தார், ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாருமே நம்ம மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி. காமராஜர் ஏன் நல்ல ஆட்சி தந்தார்? அவர் நல்லாட்சி தருவதற்கான அடிப்படை களங்கள் ஒன்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு முறை
காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது மத்தியான நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார், ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கார். திடீர்னு கதவு கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது. எழுச்சி வந்து பார்த்தா ஒரு வயசான அம்மா, அழுக்கு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கு, ஒரு ரிக்ஷாக்காரருடைய துணைவி மாதிரி தெரிகிறது. இடுப்பில் ஒரு கையை குழந்தை வச்சுக்கிட்டு அந்த கேட்டை திறக்குது, உள்ளே வரணும். செக்யூரிட்டி விடமாட்டுறார். முதலமைச்சர் வந்து என்னான்னு கேட்குறார். உங்களை பார்க்கணுன்னு சொல்லுது, உள்ளே அனுப்பு. என்ன செய்தி? ஐயா, என் தங்கச்சி பொண்ணுக்கு காலேஜில் இடம் கிடச்சிச்சியா, அங்கே போய் கேட்டால் ஃபீஸ் 16 ரூபான்னு சொல்கிறாங்க ஐயா. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையா, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். யார்கிட்ட? முதலமைச்சர்கிட்ட. உடனே பக்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறா, நம்பாதீங்க, படிக்கிறதுக்குன்னு கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்லி பொய் சொல்லுது. இதை பார்த்தா ரிக்ஷாக்கார மனைவி மாதிரி இருக்குது. இவன் தங்கச்சி பொண்ணுக்கெல்லாம் காலேஜில் இடம் கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை, கொடுக்காதீங்கிறார். யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர். காமராஜர், எனக்கு தெரியும் நீ கொடுன்னு 16 ரூபா கொடுத்தாச்சு, போயிடுச்சு. இந்த 1 வீக் கழிச்சு த சேம் லேடி ஸ்டாண்டிங் ஆன் த கேட், திருப்பி கதவை தட்டுது. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னான், பார்த்தீங்களா, அதுக்கு தான் அன்றைக்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்கன்னு. ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்துறீங்க, இப்போ வேறு ஏதாவது பொய் சொல்லி உங்கள்கிட்ட அதை வாங்க வந்திருக்கு. என்னத்துக்கு வந்திருக்குன்னு கேளு முதல்ல. என்னம்மா? ஐயா, அன்றைக்கி நான் இங்கே வந்தேன் இல்லையா, என் தங்கச்சி பொண்ணு காலேஜில் இடம் கிடச்சின்னு சொன்னேன் இல்லையா, ஃபீஸு 16 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் 16 ரூபா கொடுத்தீங்களா? காலேஜுக்கு எடுத்து போனால் ஃபீஸு 14 ரூபா தான், 2 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் யான்னு சொல்லிச்சான். அந்த மக்களை வச்சு தான் நல்லாட்சி வழங்க முடியும். இப்போ ஒரு வயலா திருப்பி. அப்போ நல்ல ஆட்சியாளர் வரணும்னா நாம எப்படி இருக்கணும்? நல்ல மக்களாக. அதை புரிஞ்சுங்க. ஏன் வரலன்னா நம்ம சரியில்லை, வரல. இந்த பேசிக் ஃபார்முலா புரிஞ்சுங்க சார். இது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி இந்த செய்திகள்லாம் எங்கேருந்து நாங்கள் கொண்டு வரோம்? அன்றாட வாசிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய வாசிக்கிறவன் யதார்த்தமாக எழுத ஆரம்பிச்சிடும். அந்த ரூபாய் மதிப்பிழப்பெல்லாம் செஞ்சாங்கல்ல, அப்போ ஒரு பையன் கவிதை எழுதினான் சார், என்னால் மறக்கவே முடியாது. என்ன தெரியுமா கவிதை? திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். என்னது? திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். ஒரு பக்கம் 8ஆய் மடிக்கப்பட்ட ₹1 நோட்டு, ஒரு பக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். ஒரு பக்கம் 8ஆய் மடிக்கப்பட்ட ₹1 நோட்டு, மறுபக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. இது ஒருவன் உழைத்ததில் போட்டது, இது ஒருவன் அடித்ததில் போட்டது. இது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு போட்டது, இது பாவத்திற்கு கூட்டு சேர்க்க போட்டது. இது என்ன உண்டியா? இல்லை இல்லை, இதுதான் இண்டியா. முடிச்சிட்டாங்க. வாசிச்சா விமர்சிக்கிற தைரியம் வரும், வாசிச்சா கற்பனை சக்தி வளரும், வாசிச்சா எழுதுகிற. ஒன்றும் வேணாம் சார், எத்தனை போராட்டம் நடத்துறாங்க சாராய கடையை மூடணும், எத்தனை போராட்டம் நடத்துறாங்க சாராய கடையை மூடணும். ஒரு 8ஆம் கிளாஸ் பையன், அரியலூர் பையன், ஒரு கவிதை எழுதினான். ஒரே கவிதை தான், நீ இத்தனை போராட்டத்தையும் தாண்டி அந்த கவிதை ஜெயிச்சிச்சு. என்ன தெரியுமா எழுதுனா? ஒருத்தன் சாராயம் குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படி போடுறான், சாராயம் குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படி போடுறான். இப்போ இந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுது, இதான் கவிதை. அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான், என்னில் இருப்பதையெல்லாம் நீ குடித்து விட்டாய். அந்த பாட்டில் சொல்லுது, என்னில் இருப்பதையெல்லாம் நீ குடித்து விட்டாய், எனவே நான் காலி, உனக்குள் நான் வந்து விட்டேன், இனிமே நீ காலி. ஒரு போராட்டம் கொடுக்காத பாதிப்பை, ஒரு விளம்பரம் கொடுக்காத பாதிப்பை ஒரு கவிதை கொடுக்க முடியும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுவதற்கும் வாசிப்பு அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழலிலும் எல்லா நேரத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கிற பழக்கம் தொடர்ந்து மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறவனுக்கு அறிவு வளரும் என்பதை காட்டிலும் மனம் விசாலம் அடையும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த ஒரு பெருந்தன்மையோடு வந்துடுவான். வாசிக்கிற அவனுக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தமிழ் பழம்பாட்டில் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், பாட்டு கூட சொல்லலை, இந்த பொருளை மட்டும் சொல்கிறேன். நம்ம வீட்டில் மூட்டைப்பூச்சி இருந்தால் மருந்து அடிப்போம்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாய் தலைகாணியை கொண்டு வெயிலில் காய வைப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா சுடு தண்ணி பிடிச்சி பாய் ஓரத்தில் ஊற்றுவாங்க. என்னன்னா அந்த மூட்டைப்பூச்சியெல்லாம் சாவணுமா. தமிழ் பழம்பாடலில் ஒன்று இருக்குது, அந்த பாட்டு நான் சொல்லலை, அந்த பொருளை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பாட்டை கூகுள் பண்ணி பார்த்துங்க. ஒரு பையன் போய் அவங்க அம்மாட்ட, அம்மா நேற்றிரவெல்லாம் நான் தூங்கவில்லை, மூட்டைப்பூச்சி தொல்லை சொல்கிறான். உடனே அவங்க அம்மா அடுத்த நாள் அந்த பாய் தலைகாணிலாம் வெயிலில் போட்டு டம்முன்னு அடிக்கிறா ஒரு பெரம்பில். அப்போ அந்த பக்கமாக ஒரு தமிழ் புலவன் போகிறான். தாயே என்ன செய்கிறாய் கேட்குறான்.
அதற்கு இந்த தமிழ் தாய் சொல்கிறா, நேற்றிரவெல்லாம் என் மகன் தூங்கவில்லை, மூட்டைப்பூச்சி தொல்லை. உடனே இந்த புலவன் கேட்குறான், உன் மகனை கடிச்சது மூட்டைப்பூச்சியா பாய் தலகாணியா? உடனே இவ சொல்கிறா, மூட்டைப்பூச்சி தான். உடனே புலவன் கேட்குறான், பிறகு ஏன் பாய் தலகாணியை அடிக்கிறாய்? கேள்வி ரைட்டா இல்லையா? உன் பையனை கடிச்சது மூட்டைப்பூச்சி தானே, ஏன் பாய் தலகாணி அடிக்கிறாய்? அன்பார்ந்த அவையே, அதற்கு அந்த தமிழ் தாய் பதில் சொன்னாலாம், புலவரே, நீங்கள் கேட்டது சரிதான். என் மகனை கடித்தது மூட்டைப்பூச்சி தான், பாய் தலகாணி இல்லை. இருந்தாலும் பாய் தலகாணி ஏன் தெரியுமா அடிக்கிறேன்? தப்பான ஆளோடு சகவாசம் வைத்திருந்ததல்லவா, அதனால் அடிக்கிறேன்னு சொன்னாள். நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வைக்கிறவன் ஒருபோதும் தோற்று போவதில்லை. நல்ல புத்தகங்களை வாசிக்கிறவன் ஒருபோதும் வாழ்க்கையில் எதையும் இழந்து போவதில்லை. நல்ல புத்தகங்களை எப்பொழுதும் கையில் வைத்திருக்கிறவன் எல்லா நேரத்திலும் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகமாச்சு, காம்படிட்டான உலகம் ஆயிடுச்சு. யாரையோ திருப்திப்படுத்துகிற வேலைலாம் நமக்கு கிடையாது இல்லையா? எப்படியாவது எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் கையில் ஆயுதம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஒரு புத்தகம் வைத்து கொண்டிருக்கிறவன் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பான். காற்று இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீ யாரோடு சகவாசம் வைக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வையுங்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் டாக்டரை பார்க்க போனேன். உள்ளே அவர் இல்லை, நர்ஸு வந்தாங்க. சார் அப்படின்னாங்க. டாக்டர்னே, வாயை மூடு அப்படின்னு. தர்மாமீட்ரு, எக்ஸ்ரே, இசிஜி 8000 ரூபா பில்லு. சட்டையை கழட்டி அக்கல்ல வச்சு ஒரு பக்கம் பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த மாதம் சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. கொடா லூசு பேல. யாரும் இன்றைக்கி மனுஷன் பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காரணேஸ்வரர் சத்தியமாக இன்றைக்கி மகர சங்கராந்தி, ஒரு புது வருஷம் பிறந்திருக்கு. ஆடிக்காரில் போகிறதில்ல லைஃபு, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃப். செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, மகிழ்ச்சி தன்னால் வரும். கோவிலுக்குள்ளே வரும்போதே வெடுவெடுன்ட்டு இந்த இப்போ காரை விட்டு இறங்குறேன், 30 பேர் இப்படி குறுக்கையில் நிற்கிறான். எனக்கு வேட்டி அவுந்துருச்சு, கட்டுறேன். ஒரு அம்மா செல்ஃபி எடுக்குது என்னைய தெரியுமான்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே டெய்லி காலையில் ஜி தமிழில் ஜோசியம் சொல்கிற அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்னுச்சு. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். இல்லைம்மா, நான் அருள் நேரத்தில் ஜெயா டிவியில் பேசுகிறவர் சங்கராவில் மகா பெரியவர் தொடர் இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னுச்சு. நான் எங்கள் அப்பா அப்படின்ட்டேன். பாடா படுத்து வாங்க. பேசி முடித்தோன்னே ஒன்றுக்கு போக முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, பிறருடைய கஷ்டங்களையே நம்ம பொறுத்துக்கிறது இல்லை. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இவ்வளவு பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்களே. சரவண மீனாட்சி விட்டுட்டீங்க, பாண்டியன் ஸ்டோர் விட்டுட்டீங்க. கைத்தட்டுறதெல்லாம் ஆம்பளை. அதில் ஒரு சாமிஜி தான் ரொம்ப கைத்தட்டுது. நான் ஒன்று தான் சொல்கிறேன். இந்த பத்திரிகையை பார்த்தேன். என்ன மூர்த்தி செங்குந்தர், திருஞானம் செங்குந்தர், லோகநாதன் செங்குந்தர், குருநாத செங்குந்தர், ரஜினிகாந்த் செங்குந்தர், செயல் அலுவலர் ரமணி அண்ணா, இப்படி ஒவ்வொருத்தரையாக பேர் சொல்லி வாழ்த்தணும் தான். ஆனால் பெருமான் என்கிட்ட கோச்சிப்பார். அதனால நான் இப்படி சொல்கிறேன், ஒரு விழா நல்லா நடக்கணும்னா திருக்கோவிலுடைய அறங்காவலர்கள், இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்கள், உங்களால் முடிஞ்சவங்க நல்லது செய்கிறவங்களுக்கு தேவைக்கு மேலே காசு இருந்தால் அள்ளி கொடுத்துருங்க, இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுத்துட்டு போங்க. அதுவும் முடியலையா, இந்த வந்து கேட்டதை கேட்டுட்டு போங்க. அதுவும் முடியலையா, நல்லது செய்கிற கமிட்டியை பற்றி தப்பு பேசாமல் போங்க. 100 வருஷம் கோவில் நல்லாயிருக்கும். என்ன நாகராஜ் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் பதறாரு, ஏண்டா இவனை கூப்பிட்டோம்னு. நான் முதல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேங்க. அண்ணன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, தம்பி ரொம்ப வருஷம் ஆச்சு, 15 நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசினேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் வரணுன்னாரு. ஆனால் தொடர் நிகழ்வில் இருக்கேன். 14ஆம் தேதி இரவு வரேன் நான் சென்னைக்கு. மகரஜோதி கமெண்ட்ரி இருக்குன்னு, நீங்கள் முடிச்சுட்டு 7 மணிக்கு புறப்பட்டு வாங்க. 6:50க்கு தான் முடியும் ஜோதி டிவியில். அவர் சொன்னார் 7:30க்குள்ளே வந்துடுங்க, நான் ஓதுவார் வச்சு, அந்த ஓதுவாருக்கு ஒரு கைத்தட்டு. என்னம்மா
நான் இந்தியாவில் ஓதுவார் சிரிச்சே இன்றைக்கி தான் பார்க்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு ஆம்பளை தனியாக மகிழ்ச்சியாக சிரிக்கும் போதே ஆகலைன்னு நமக்கு தெரியுமில்ல. எல்லாம் வல்ல சிவனுடைய அருளால் அடுத்த ஆண்டுக்குள் ஓதுவாருக்கு திருமணம் நடந்து அவரும் என்னை போல மாற வேண்டும். சிவாய நம. நம்மளால் முடிஞ்சதை சொல்லிட்டு போயிடுவோமே. டே உனக்கு ஆகும், உட்கார்றா நீ. சரி, என்ன இன்னொரு சத்தம் கேட்குது? அதில் ஒரு பாட்டு வருமா? சரி, எவ்வளோ நேரம் போகும் அது? 2. உலகத்தில் எதையோ பொறுத்துக்கிறோம், நல்லதை பொறுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் வந்தோடனே 2-3 பேர் சாமி கும்பிடும்போது அங்கே சொன்னாங்க, மணிகண்டன் வந்திருக்காரு, டிவியில் பேசுகிறாரு, நம்மெல்லாம் கேட்க போனோம் அப்படி இப்படின்னு. எல்லாம் மகிழ்ச்சி தான், எல்லாம் சரி தான். நான் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு ஒன்றுங்க. நான் 94 சென்னைக்கு வந்தேன். இந்த ஜோன்ஸ் ரோட்டில் சாந்தி விலாசன் ஒரு ஹோட்டல், அது மாடியில் தான் முதல்ல ரூம் எடுத்து தங்கினேன். அப்புறம் என் தாயாரை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு வீடு பார்த்து தங்கினேன். அப்போ எனக்கு பெரிய வசதி. காலைல சாப்பிட்டேன்னா மத்தியான சோத்துக்கு வழி கிடையாது, ராத்திரி தான் சோறு. எங்கள் அம்மா என்ன செய்வாங்க சாமிக்குன்னா, இந்த காரணேஸ்வரர் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட விநாயகர் கோவில்லாம் இருக்குது, அதோடைய துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் துவச்சி இஸ்திரி மாதிரி அயன் பண்ணி சிவாச்சாரியாருக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுப்போம். 94 நாகராஜண்ணனுடைய நட்பு எனக்கு கிடைச்சது. பெரிய புராணம் இங்கே பேச ஆரம்பித்தேன். கோச்சிக்கக்கூடாது, நான் வாடகை வீட்டில் குடியிருந்தேன். இப்போ லைவில் போதுன்னு தெரிஞ்சே சொல்கிறேன், பல வீடு சென்னையில் வச்சுருக்கேன்னா எனக்கு சோத்துக்கு வக்கு இல்லாத எனக்கு இன்றைக்கி சோறு சாப்பிட நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறேன், பேச்சுக்கு கை நிறைய காசு வாங்குகிறேன், 32 நாட்டுக்கு போயிட்டேன், இது வரைக்கும் 7000 கூட்டம் பேசிட்டேன், திருப்பியும் பிப்ரவரி 1ஆம் தேதி அமெரிக்கா போக போகிறேன்னா அத்தனைக்கு ஒன்று தான் காரணம், கடவுளை நம்பினார் கைவிடப்படார், காரணேஸ்வரர் போட்ட பிச்சை பிச்சை பிச்சை. சாமியை அப்படி இப்படின்லாம் பிடிக்கக்கூடாது, சிக்கனை பிடிச்சிக்கணும். இந்த மைண்ட் செட்டு போடுற பையனை ஏன் உரிமையோடு இத்தனூண்டு அவன் வாயில் வண்டி ஓட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பா, நான் அப்போ பெரிய புராணம் பேசுவேன், முன்னாடி வந்து உட்காருங்கய்யா, தரையில் உட்காந்து தமிழ் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு உங்களுக்கு நீங்களே தட்டிக்கங்க. உலகத்தில் தான் மொழிக்காக உட்காந்து, ஆமாம், கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்தா தான் பிடிக்கலன்னா நைஸாக கிளம்பலாம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக நான் போகிறேன், தரையில் உட்காந்து தான் மொழிக்காக கேட்குற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான், வேறு யாரும் அப்படி கிடையாது. உலகத்தில் 6809 மொழி பேசுகிறான். எவ்வளோ? 6809 மொழி. அதில் 6 மொழி தான் பொதுமொழி, அந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. இடமிருந்து வளமாக எழுதுவதில் இப்படி தான் எழுதுவோம், நம்ம இப்படி எழுத மாட்டோம் சைனாக்கார மாதிரி. இடமிருந்து வளமாக எழுதுவதில் உலகத்திலேயே முதன்மைக்கான மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்னும் சொல்லப்போனால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சுவடியில் 84% தமிழுக்கு தான் உரியது. அதை விட இன்னொன்று சொல்கிறேன், கணினி இருக்குது பாருங்கள், கம்ப்யூட்ரு, இப்போ அதுக்குள்ளே தான் உலகமே இயங்குது. அதில் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்ல, அதில் 2வது மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் நம்முடைய தாத்தா எழுதிய திருக்குறள் என்பது தான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெரு. அதனால்தான் வைதாரையும் வாழ வைப்பான் எங்கள் முருகக் கடவுள். முருகனுக்கு பிடிச்ச மொழி தமிழ் மொழி. சுந்தரரை சொற்றமிடால் பாடுன்னு எம்பெருமான் கேட்டான். அப்பேற்பட்ட இந்த மொழிக்கு 30 வருஷமாக ஆலய உழவார தொண்டு சீர் கூட்டம் நடத்துகிறாருன்னா அவருக்கு 4 பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டில் இருந்து சோறு சமைச்சு சாப்பிட்டு நான் பார்த்ததில்லைங்க. எப்போ பார்த்தாலும் உழவார கூட்டம், கோவிலை கூப்பிடுறது, இப்போ 100 பேரை கூட்டி போடுறது, சோறு வடித்து போடுறது, கோயிலை சுத்தப்படுத்துறது. பொதுவாக பூணல் போட்டவங்க அடுத்தவங்க திருவடியை வணங்கக்கூடாது. ஆனால் நான் நாகராஜன் திருவடியை ஏன் வணங்குறேன்னா என் கண்ணுக்கு அவர் இன்னொரு அடியார் தான்.
எவ்வளவு அசிங்கங்கள், அவமானங்கள், அவச்சொற்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் சுமந்திருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த கோவிலில் வந்து பேசின யாருமே வாழ்க்கையில் உச்சத்தை தான் தொட்டிருக்காங்க. அதை விட என்ன சிறப்புன்னா, இந்த கோவிலுடைய நிர்வாக கமிட்டிக்கு ஒரு நிமிஷம் இடைவிடாத கைத்தட்டு கொடுங்க. பத்தாது. ஏன்னா நல்லது செஞ்சால் அதுக்கு 4 பேர் கட்டையை போட்டு இடைஞ்சல் பண்ணிடுவான். அதுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் ஒத்துழைப்பு தராரு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய அற்புதமான தைத்திருநாள் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உலகத்தில் நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு போகாமல் இருக்கணும்னா ஒரு செய்தியை சொல்லித்தரேன் உங்களுக்கு. 6666 பாட்டு எழுதினார். கால் எலும்பு முறிஞ்ச போது கடவுளே தடவி கொடுத்து எலும்பு சேர்ந்து பரப்பன் வலசையில் பிறந்து இன்றைக்கு திருவான்மையூரில் கலாஷேத்ராவுக்கு பக்கத்தில் தன்னுடைய ஜீவனை அடக்கி முக்தியாயிருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை படித்தா உங்கள் உடம்புல நோய் வராது. இது சத்தியம், 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 சத்தியம். அந்த வல்லமை கடவுளுக்கு உண்டு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் அங்கே பாருங்கள், சில பேர் ஒருத்தர் வாயவே பார்க்குறாரு, நயன்தாராவை பார்க்குற மாதிரி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆன்மீக கூட்டத்தை கேட்க அங்கே ஒரு அம்மா கிளம்பலாங்குது, வீட்டுக்காரர் இரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறான், கேட்டு போவோம். இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா ஒன்றே ஒன்று உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன். சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எவன் வீட்லேயும் டிவி போடாதீங்க, நாடு உருப்பிட்டுரும். ஏன்னா எங்கள் பாட்டியெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 90 வயசு விளக்கு வச்சாச்சுன்னா அழக்கூடாதும்பா. சாயந்தரம் மங்களம் மகாலட்சுமி உள்ளே வர்ற நேரம் கொல்லை பக்கம் கதவை சாத்து, வாசப்பக்கம் கதவை திறந்து வை, லட்சுமி வரா, விளக்கேற்று, டே கைகாலெலாம் கழுவு, திருநீர் பூசும், உங்கள் அப்பா வரான், பெல்ட்டால் வெளுத்து போடுவா, படி அப்படின்னு சொல்லுவா. நாங்கள் புஸ்தகத்தை தலைக்கீழையாவது வச்சுட்டு படிக்கிற மாதிரி எங்களுக்கு பாட்டி தான் அப்போ வந்து ஒற்றன். உங்கள் அப்பா சைக்கிள் வருது, போ 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 உள்ளே போ, கைகாலை கழுவிட்டு படியும்பா. ஆனால் இப்போ 7 மணிக்கு எல்லார் வீட்லேயும் லைட்டை ஆஃப் பண்ணி மயானத்தில் அழுகிற மாதிரி அழத் தொடங்கி 11:30 வரைக்கும் அழுகிறாள்க. அவள்களாவது எபிசோடில் 2 லட்சம் வாங்கிட்டு அழுகிறாள்க. நம்ம மாதம் 300 ரூபா கொடுத்துட்டு அழுகிறோம். இல்லை, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் சார். இப்போ அந்த நம்ம குணா சார் வந்திருக்காரு, அவர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில். அங்கே போனால் எனக்கு காஞ்சிபுரம் இட்லி வாங்கி கொடுத்து பார்சல் வாங்கி கொடுப்பாரு. இப்போ ராஜேந்திரன் ஊருக்கு போனால் புதுக்கோட்டை இந்த சைடில் முந்திரி காய்க்கணும், முந்திரி வாங்கி கொடுப்பாரு. திருநெல்வேலி போனால் அல்வா வாங்கிட்டு வருவேன். பன்ருட்டி போனால் பலாப்பழம். இப்போ திருப்பதிக்கு போய் பேச போனால் லட்டு, பழனிக்கு போனால் பஞ்சாமிர்தம். எந்த ஊரில் எது கிடைக்குதோ உடனே என் வயிற்றை பார்க்கக்கூடாது, தின்னுக்கிட்டே இருப்பான் போலன்னு. இப்படி நீங்கள் பார்த்து பார்த்து தான் சாப்பிட்றதில்ல. இன்னி கூட எதுவும் சாப்பிட்லையே, சங்கராந்தி விரதம். காலைல ஒரே ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு சிங்கிள் பூரி, கொஞ்சோண்டு புட்டு, ஒரு 1/2 கப்பு சுண்டல், 2 பழம், ஒரு 1/2 டம்ளர் பால். அதில் குணா எட்டி பார்க்குறாரு, இது வயிறா வண்ணாஞ்சாவடியான்னு. உங்களுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி, எனக்கு ஜீரண சக்தி. நல்லா தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், விளக்கு வச்சு உள்ள மகாலட்சுமி வர்ற நேரம். அந்த சமயத்தில் நான் அண்மையில் திண்டுக்கல் தெரியுமில்ல உங்களுக்கு, அங்கே ரோட்ரி கிளப்பில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஐயா, ஒரு 5000 பேர் வெளிநாடுகள்லேருந்து வராங்க. அங்கே போய் நான் தமிழ் எங்கள் உயிர்மை அப்படின்னு 1 மணி நேரம் பேசிட்டு வரும்போது மணப்பாறையில் கார் நின்றுச்சு. என்னை கூட்டி போனவர் முறுக்கு பாக்கெட் வாங்கி கொடுத்து கடித்து நல்லா இருக்குது சாப்பிடுங்கன்னாரு. நானாக சாப்பிட்டா 1 சாப்பிடுவேன், ஓசியில் வாங்கினா 2-3 சாப்பிடுவேன். நல்லா இருக்கேன்னு ஒரு 5 பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. நான் அடுத்தவன் செலவிலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன். உடனே அம்மா பார்க்குறாங்க, அதுதான் இப்படி முழுன்னு இருக்கியா? அது கார்னேசரை கொடுத்த கொடை. வாங்கி வண்டியில் போட்டாச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சென்னைக்குள்ளே வரும்போது 8 மணி, ஆண்டவன் சத்தியமாக சொல்கிறேன். கொண்டு வந்து போட்டோன்னே எனக்கு எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் குளிச்சுட்டு திருநீர் பூசி தான் வீட்டுக்குள்ளே வரணும்.
போய் குளிக்க போயிட்டேன். வீடே மயான அமைதி மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணி என் மனைவி இங்கே உட்காந்துருக்கா, எங்கள் அம்மா இங்கே நடுக்கூடத்தில், என் மகள் ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணி குடும்பமே டிவி பார்க்குறாங்க. அரிசி முறுக்கு நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரேன், குடும்பமே என்னை சேர்ந்து அடிக்க வராங்க. கோவை சரலா மாதிரி, லூஸு என்ன முறுக்கு கசக்குது, லூஸு முறுக்கு கசக்குதுன்னா தின்னு பார்த்து தானே வாங்கினோன்னு லைட்டை போட்டால் கொசுவர்த்தி சுருளை எடுத்து குடும்பமே முறுக்குன்னு தின்றுருக்காங்க. குடும்பம் விளங்குமா? என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? சமயமும் சமுதாயமும். இன்னைக்கு சமயம் எப்படி இருக்குது, சமுதாயம் எப்படி இருக்குது? எனக்கு சும்மா இங்கே வந்து உலகளாமுணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணிய நலகில் சோதிய நம்பளத்தாடு வான்மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். காதலாகி கண்ணீர் மல்கிக்க சிந்துருகி ஓதுவார் நம்மை நன்னறி குவிப்பது வேதன் ஆங்கிரும் நமச்சிவாய். ப்ராக்டிக்கலாக இருக்கணும். காரணேஸ்வரர் கோவிலுக்கு வந்து ஒரு மாதம் மார்கழி திருப்பாவை திருவம்பாவை கேட்டவன், இல்லை 12ஆம் திருமுறை பெரிய புராணம் கேட்டவன் பெத்த தாயை கடைசி வரைக்கும் கண்ணீர் வராமல் பாதுகாக்கணும். அதுதான் உண்மையான ஒழுக்கம். கோவிலுக்கு போய் பசுதானம் பண்ணுறதை விட பெத்த தாய் வயிறை நோகாமல் வச்சுக்கணும். இதுக்கும் யோசித்து கைத்தட்டின 8 பேருக்கு நன்றி. அம்மான்னா அப்படி பயப்படுறீங்க? சரி சரி. இப்போ முதல் செய்திக்கு வரேன். இன்றைக்கி சமயம் எப்படி இருக்குது, சமுதாயம் எப்படி இருக்குது? நான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஓரிகை போவேன், தேனம்பாக்கம் போவேன், இல்லாட்டி கபாலி கோவில் போவேன். யாருக்கும் தெரியாமல் நின்று சாமி கும்பிடுவேன். ஒரு அம்மாவை நான் 4 வாரமாக பார்க்குறேன், பிரமாதம். ஒரு 4 பிரதோஷமாக பார்க்குறேன். சாமி அப்படி கும்பிடுது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. நான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அம்மா சாமி இங்கே இருக்குது, நீ ஏன் அங்கேயே பார்க்குறேன்னு. எனக்கு தெரியும், மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குங்குது. அதில் பக்கத்தில் ஒரு மாமி சொல்லுது, இது தெரிஞ்சு தான் நான் பையில் போட்டு கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி கமெண்ட்ரி நான் சொல்லும் போது 1.5 லட்சம் பேர் சபரிமலையில், 1.5 லட்சம் பேரும் ஒழுக்கமாக இருக்கான். ஒரே ஒருத்தன் மரத்துக்கு பின்னாடி சிகரெட் குடிக்கிறான். அவன் நெருப்பு இன்னொரு சாமிகிட்ட கேட்குறான், சாமி சரணம். அவர் உடனே கொடுக்குறாரு. அதுக்கு இவர் நன்றி சொல்கிறாராம், சாமி சரணம். 1 கோடி பேர் ஒழுக்கத்தோடு போகிறான். 2 பேர் செய்கிற தப்புனால எல்லாத்தையும் தப்பாக பேசுகிறான். 1 லட்சம் பேர் பிரதோஷ வழிபாடு பண்ணுறோம். ஆனால் 300 ரூபா செருப்பு மேலே உள்ள பற்றை துறக்க முடியாமல் அங்கே பார்க்குறதுனால கோவிலில் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணுங்கிறான். நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல இந்த கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் திருவடியை தொட்டு சுவாமிக்கு பாலால் பன்னீரால் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் பண்ணுறதை விட கண்ணீரால் அபிஷேகம் பண்ணி உண்மையாக சாமி கும்பிடுங்க. எத்தனை மணி நேரம் கும்பிடுறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி கும்பிடுறீங்கிறது தான் முக்கியம். இப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே உள்ளே போவோம். காரணேஸ்வரரை ஒரு 3 சுற்று சுற்றுவோம். அப்பா காரணேஸ்வரா, கருணை இருக்கா உனக்கு? 8 பிரதோஷமாக வர கோலப்பட்டினியாக விரதம் இருக்க. உன்கிட்ட பொண்ணு பொருளாக கேட்டேன், என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் கேட்டேன். இது வேண்டுவோம். அடுத்து ஒரு அம்மா வரும், தள்ளு வேண்டிட்டு இல்லை போ. காரணேஸ்வரா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதே. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? அம்மை நீ, அப்பன் நீ, அறிவுடைய மாமன் நீ. காரணேஸ்வரா, என் மனைவிக்கு அப்புறம் என் மேலே அன்பாக இருக்க ஒரே மனுஷன் அவர் தான். எனக்கு நல்லது செய். இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில், எல்என்டியில், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு வேலை கொடு. கேட்குறோமா இல்லையா? இப்போ எங்கள் அண்ணன் இருக்கார், உள்ள சாமியை கும்பிட்டோன்னே என்ன சொல்லுவார்? கருணேஸ்வரா, உழவாரப்பணியில் நாகராஜனோடு சேர்ந்து நானும் 8 வருஷமாக வேலை பார்த்துட்டேன். நமக்கு முடிய மாட்டேங்குது, முட்டு வலி. இந்த ஸ்கூட்டரை நிறுத்திட்டு கார் வாங்கணும், நீ தான் கருணை செய்யணும். இது இயல்பு. நானாக இருந்தாலும் அதான் கேட்பேன், நீங்களாக இருந்தாலும் கேட்பீங்க. இன்னொருத்தர் வருவார், இந்த பாரு, இந்த வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல. வீட்டுக்காரன்னா 2 பெண்களுக்கு வீட்டுக்காரன், நமக்கு ஓனர்.
அடுத்த வருஷமாவது சொந்த வீடு வாங்கணும். கார்னேசர்கிட்ட 10 அப்ளிகேஷன் இந்த சமுதாயம் வைக்கும். என்ன வைக்கும்? பிள்ளைக்கு கல்யாணம், கல்யாணம் ஆன பொண்ணுக்கு 3 வருஷத்தில் ஒரு குழந்தை, பையனுக்கு வேலை, சொந்த வீடு, காரு, பேங்க் பேலன்ஸு. நான் இப்போ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இந்த உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்து தைத்திருநாள் விழாவில் இப்படி கேட்டுக்கங்க. கார்னேசரர் வாங்க, 3 சுற்று சுற்றுங்க, 6 சுற்று சுற்றுங்க, 8 சுற்று சுற்றுங்க, 10 சுற்று சுற்றுங்க. நீங்கள் வேலை கேட்டால் வேலை கொடுப்பாரு, பிள்ளை கல்யாணம் கேட்டால் கல்யாணம் கொடுப்பாரு, காசு கேட்டால் காசு கொடுப்பாரு, எதை கேட்டாலும் கொடுப்பாரு. எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பாரு. இன்னொன்று, கார்னேசரர் கெட்ட பையன் சார். நீங்களாக கேட்டால் உங்கள் தகுதிக்கு தான் கேட்க தெரியும், அவராக கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பார். எங்கள் மஞ்சள் சட்டை போட்டிருக்க ஐயாவுக்கு தெரியும். அவரை நம்பினார் கெடுவதில்லை. இப்போ சாமியவே நம்புறது இல்லையே, சாமியாரை தானே நம்ம நம்புகிறோம். நம்ம ஊர்லேயும் சாமியார் வாயிலேருந்து அப்படின்னு லிங்கம் எடுக்கிறாரு, அப்படின்னு திருநீர் எடுக்கிறாரு, கடைசி வரைக்கும் பெயிலே எடுக்க முடியல. இன்னொரு சாமியார் சீடி போட்டு 6 அடிக்கு ஆட விடுறாரு. யாரு? ரமண மகரிஷியும் சேஷாத்ரி மகானும் காஞ்சி மகாபெரியவரும் ஆதிசங்கரரும் அருணகிரிநாதரும் வள்ளல் பெருமானும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்ல வள்ளல் பெருமானும் விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வாழ்ந்த இந்த மண்ணில் போலிகளுக்கு ஒருபோதும் நம்ம இடம் தரக்கூடாது. சாமிகளை நம்புங்கள், கொஞ்ச நாளைக்கு சாமியார்களை நம்பாதீர்கள். உங்கள் குறைகளை அங்கே போய் சொல்லுங்கடா, அங்கே போய் சொல்லுங்க. கடவுள்கிட்ட காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகுங்க. இந்த இப்போ வரேன் வாசலில் சுற்றி அங்கே ஜோசியம். அவன் 7ல் குரு, 8ல் குரு, 9ல் சனி, அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறான். என் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் ஒரு அம்மா ட்ரெயினில் போய் 6 மணி நேரம் க்யூவில் நின்றுட்டு அவங்க புருஷனை பார்த்து, அத்தான் 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்துட்டேன்னா. அவன் கேட்டான் 9 பவுன் செயின் எங்கடின்னா. கூட்டத்தில் எவனோ அத்தான்ட்டான். அச்சய திருதிங்கிறது மணிமேகலை கையில் உள்ள அச்சய பாத்திரம். அதுலேருந்து எடுக்க எடுக்க அன்னம் வர்ற மாதிரி அச்சய திருதி அன்னைக்கு ஒரு அடியாருக்காவது சோறு போடணுங்கிறது தான் சாஸ்திரம். அதுவே தெரியலையே. எனக்கு ஏன் இந்த கார்னேஸ்வரர் கோயில் ரொம்ப பிடிக்கும்னா, முதல்ல நீங்கள் பிள்ளையாருக்கு பிள்ளைங் கிஸ் கொடுக்காம சாமி கும்பிடுவீங்க. இல்லாட்டி எப்போ பாரு நம்ம ஊரில் போகும்போது அப்படின்ட்டே போவாங்க. இப்போ யாரை பற்றி நம்ம இப்போ இஸ்லாமியர்கள் என்ன வேலை இருந்தாலும் 5 தடவை தொழுக போயிடுறான். சண்டே அவன் பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போயிடுறான். நல்லதை கற்றுக்கணும்ல. நீ என்ன யார் மோடியை பார்க்க போறியா, நிர்மலா சீதாராமனை பார்க்க போறியா, இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கை குலுக்க போறியா, இல்லை அண்ணாமலையை போய் பார்த்து பாத யாத்திரைக்கு போறியா? நீ ஒன்றும் இல்லை, வெட்டிச்சோறு சாப்பிட்டு வீட்டில் குப்புறப்படுத்துக்க போகிற. 2 நிமிஷம் நின்று செருப்பை கழட்டி போட்டு உள்ளே வந்து விநாயகருக்கு 2 தடவை குட்டு போட்டுக்கிட்டு தோப்பு காரணத்தை போட்டு, விநாயகா கணநாதா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வைநாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு போகிற காரியம் ஜெயிக்கும். அங்கேருந்தே செய்கிறோமா இல்லையா? அப்புறம் எப்படி சமயம் வளரும்? பூசணிக்காய் உடைக்காதன்னா நடுவில் உடைக்கிறான். இதெல்லாம் சொன்னால் நம்மளை பிபி பேஷண்ட்டுங்கிறான். நான் தயவு செய்து சொல்கிறேன், எனக்கு சாமி கோவில் எவ்வளவு அக சுத்தமோ அதை விட ரொம்ப சுத்தியம் புற சுத்தம். இங்கே சிவாச்சாரியார்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, சுத்தமாக இருக்காங்க. பத்தாது, நல்ல கைத்தட்டுங்க. சில கோவிலில் பிரசாதம் கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், இல்லை அப்படி போட்டு ஒல்லப்பி கல்லப்பி. அண்மையில் நான் கந்த சஷ்டிக்கு 10 நாள் இலங்கைக்கு போனேன். 10 நாள் காலையில் கம்பளையில் பேச்சு, சாயந்தரம் நாவல்பட்டியில் பேச்சு, கடைசி நாள் ஜிந்துப்பட்டி முருகன் கோவிலில் பேசி ஏற்பாடு பண்ணவங்க நான் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது, மகாலிங்கம் தான் சாட்சி. 1000 பேர் வருவாங்க பெண்கள், ஒருத்தரோடு பேச மாட்டாங்க. சாயந்தரம் சாமி புறப்பாடணுன்னு 1/2 டம்ளர் பால், ஒரு பழம், அவ்வளோதான் அவங்க பிரசாதம். திருநீர் குங்குமம் கொஞ்சம் கூட காலில் சிந்தலை. தேவாரம் திருவாசகம். நீங்கள் வானாகின்னு சொன்னால் அவன் சொல்லுவா, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோனாகி யான் எனது நின்றவரை கூத்தாட்டு மானாகி நின்றார என் சொல்லி வாழ்த்துவேனே. பாட்டு தப்பாக சொல்ல முடியாது. உண்மையாக சொல்லட்டுமா, நம்மை விட இலங்கை தமிழர்கள் தான் தேவாரத்தை திருவாசகத்தை முறையாக படித்து முற்றோத்தல் செய்கிறார்கள். நம்மளை மாற்றிக்க வேண்டாமா?
நம்ம ஊரில் விளக்கு பூஜை, அடாடா என்னம்மா செய்கிறோம். அப்பா 10 அடிக்கு பட்டு வேஷ்டி, நல்ல பெரிய ஜருகை போட்டது, நகை நட்டை வெளியில் தூக்கி இப்படி போட்டுக்கிறது, 15 லேடிஸ் உட்காந்துப்பாங்க. சிவாச்சாரியார் சொல்லுவார், வெத்தலை எடுத்துக்கோங்கோ, எடுத்துட்டோம். குங்குமம் எடுத்துக்கோங்கோ சொல்லுவார். சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம, சொர்ணரூபிணியே நம, தீபலக்ஷ்மியே நம, தனலக்ஷ்மியே நம. ஏண்டி மங்களம், உனக்கு ஒரு செய்தி தெரியுமோ? போன தடவை விளக்கு பூஜைன்னு 500 ரூபா தான் வசூல் பண்ணாங்க. லட்டு பெருசாக இருந்தது. இந்த தடவை ஐயர் குடுமி மாதிரி இத்தனூண்டு வச்சுருக்காங்க. சிவாய நம, சிவசக்தியை. ஏண்டி சாந்தி, உனக்கு தெரியுமோ? போன தடவை பிரசாதம்னு சில்வர் டப்பா கொடுத்தாங்க. இந்த தடவை பிளாஸ்டிக் டப்பா 800 ரூபா வாங்கியிருக்காங்க. அவர் சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தி. ஏண்டி உனக்கு தெரியுமா? போன தடவை ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, ஆப்பிள் 500 ரூபாய்க்கு, இப்போ 850 ரூபா வாங்கினாங்க. இத்தனூண்டுக்கு முறுக்கு இவன் கடையிலேயே எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். சிவாய நம்ம, சிவசக்தியே நம்ம. விளங்குமா? நான் ஒன்று தான் கேட்குறேன், இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கங்க. ஏன் வருஷம் 30 வருஷம், நான் 94 பேசினேன், இப்போ 2024, 30 வருஷமாக ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம். அதே திருப்பாவை திருவம்பாவை தான், அதே பெரிய புராணம் தான், அதே சைவ திருமுறைகள் தான். ஏன் திருப்ப பேசுகிறோம்? தினசரி தரையை கூட்டுற மாதிரி, தினசரி நம்ம வீட்டை கழுவி விடுற மாதிரி நம்ம மனசை கழுவி விடுறது சைவ திருமுறைகள் தாங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து 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 செஞ்சுக்கிட்டே இருக்கோம். முதல்ல சமய சின்னங்கள் பூசினா தானே சமயம் வளரும். திருநீர் பூசாட்டியும் பரவாயில்ல, பான்ஸ் வச்சுக்கிறான், பூ அப்படின்னு ஊதி விடுறான். இந்த சாமி வரார், இந்த சிவாச்சாரியாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவர் இத்தனுண்டா இருப்பார். அப்போ 1/2 டம்ளர் தான். ஏய் என்ன ராஜா, நல்லா இருக்குடா தங்கம். இத்தனுண்டு தான் காப்பி குடிப்பார். எங்கள் வீட்டில் தான் குடிப்பார், உண்மையாக சொல்கிறேன். அப்போ எனக்கு அவ்வளோதான் பால் வாங்கவே வசதி. இன்றைக்கி சாமி நல்லா இருக்காரு, சாமி கும்பிட்ட நானும் நல்லா இருக்கேன். நான் திருப்பி சொல்கிறேன், எங்கள் அம்மா துணி துவச்சி கொடுக்கும் சாமிக்கு. நீங்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன், காரணேஸ்வரருக்கு கோடி கொடுக்கறத விட குப்பையை எடுத்து கூடையில் போட்டுறவனுக்கு புண்ணியம் ஜாஸ்தி கொடுப்பார். அவர் ரொம்ப பயங்கரமான ஆள். அவரை உண்மையாக நீங்கள் நம்பணும், சத்தியமாக நம்பணும். அங்கே பேசக்கூடாது, நான் வீட்டில் பேசலேன்னு தான் இங்கே வரேன். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா இந்த பாருங்க, நான் கோச்சிக்கக்கூடாது. நான் நல்லா இப்போ பிபி ஏறி போச்சு உடம்பெல்லாம். எங்களுக்கு கராத்தே போகாமையே இடுப்புக்கு பெல்ட்டு, கழுத்துக்கு பெல்ட்டு, 16 மணி நேரம் இப்படி பயணம் பண்ணிக்கிட்டே வரணும். நான் இன்றைக்கி சொன்னேன் 3 மணிக்கு ஆரம்பித்தேன் கமெண்ட்ரி, 6 மணிக்கு முடிச்சிருக்கேன். இந்த தண்ணி பாட்டில் கூட வாங்கிட்டு வரல நாகராஜ் சார். இப்போ வாங்க, ஆள் அனுப்புவார் இருப்பார். ஐஸ் இல்லாமல் வாங்குங்க, டீ காப்பி வேண்டாம். அப்படி வாங்குறதா இருந்தால் அரை சர்க்கரையாக வாங்குங்க. மகாலிங்க, நீ காசு கொடுக்காத, நாகராஜன் எனக்கு செய்யட்டும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அவர் செலவு பண்ணி. என் உலகத்திலேயே நான் சொல்கிறேன் சார், கர்ண மகாராஜா, காரி பாரி ஓரி எல்லாம் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன் சார். அடுத்த வேலை அவர்கிட்ட 200 ரூபா இருக்காது சார். இருக்கிற 100 ரூபாயை தான் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தரையும் கூட்டி போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான் சார் மனுஷன். நல்ல கைத்தட்டு கொடுங்க சார். இன்னும் 100 வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கட்டும். பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னா இருக்கிறத கொடுக்கணும். இப்ப திருநீருக்கு வாங்க, திருநீர் பூசுங்க. இந்த அத்தனை பேருடைய திருவடியும் வணங்குற எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அதை பூச சொல்ல வேண்டாமா? முன்னாடி கிழிஞ்ச துணி போட்டிருந்தா அவமானம்னு நினைச்சோம். எங்க பாட்டி நூல்ல போட்டு தைச்சு கொடுப்பா. இப்ப துணியை வாங்கி கிழிச்சு விட்டுக்கிறான் ஃபேஷன். உண்மை, சத்தியம். நான் இல்லாததை சொல்லல சார். இப்போ பிள்ளைங்களுக்கு ஐபேடு தெரியுது, ஆப்பிள் ஃபோன் தெரியுது, ஆண்ட்ராய்டு தெரியுது, ஃபேஸ்புக் தெரியுது, ட்விட்டர் தெரியுது, வாட்ஸ்அப் தெரியுது, உலகமே தெரியுது. வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட தெரியல. அட லூசு. மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை இல்லை, மதிப்பான எண்ணங்களையும் பிள்ளைங்க மனசில் விதைக்கணும். சின்ன வயசில் நான் மண்ணில் விளையாண்டா எங்கள் பாட்டி சொல்வா, மண்ணில் விளையாடாத சிறங்கு வரும்பா. ஏன் பாட்டிம்ப? சிறங்கு வந்து ஆறாதுராம்பா. இப்போ உங்கள் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்க. காலடியை தொட்டு கும்பிடுறேன்.
சிறங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புள்ள செல்லில் விளையாண்டா அவனே மண்ணா போயிடுவானோன்னு நான் பயப்படுறேன். யதார்த்தத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன், சத்தியம் பேசுகிறேன். முதல்ல திருநீர் பூச கற்றுக்கொள்ளுங்க. மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீருன்னா. இந்த அம்மாவை பார்க்கும்போது காரைக்கால் அம்மையார் மாதிரி, திலகவதியார் மாதிரி விழுந்து வழங்கணும். இதாம்மா பெருமை, இதான் நம்ம சமய சின்னம். இந்த அபுதாபி போன்ற நாடுகளில் என்னை பேச கூப்பிடுவாங்க. சார் நீங்கள் பட்டை போட்டுப்பீங்களா மேடைக்கு வர்றதுக்குமா? நான் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை, திருநீர் இல்லாமல் உன் ஊருக்கு வர்றதை விட நான் சாகிறதே மேல், எனக்கு அந்த பணமே வேண்டாம். நம்ம சமயத்தை நம்ம ஏண்டா விட்டு கொடுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வாரியார் சாமி பையிலேயே சுருக்கு பை வச்சிருப்பாரு, இப்படி வச்சிருப்பாரு. பழனிக்கு போறாரு. வயலூர் முருகன் எப்போதும் அவருக்கு கண்கண்ட தெய்வம் தான். திருச்சியில் ட்ரெயின் ஏறுது, ராக்ஃபோர்ட்டு. ட்ரெயின் கிளம்பும் போது உடனே பிரிப்பார், திருநீரை எடுப்பார். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா முருகா சரணம்னு பூசுவார். 2 பையன் நம்ம தம்பி மாதிரி சாமி பூசுறதையே பார்த்தான், அப்படின்னு சிரிச்சுட்டான். சாமி என்னப்பான்னாரு, இல்லை நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்ட்டான். நம்மளா இருந்தால் கோவப்பட்டிருப்போம். சாமி சொன்னாராம், என்ன கேட்டப்பான்னாராம், நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்னு. அடுத்த வார்த்தை சாமி சொன்னார், மனுஷன் குடியிருக்கிற வீடு, கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லைப்பான்னாராம். நீ கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டேன். அந்த உச்சிக்கு இந்த பக்கம் நிற்கிறேன், வெயில் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இதோ வானத்திலே கடுகு வட்டமிடுகின்றது. சிவாச்சாரியார்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கூடிய அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகத்திற்கு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் சொல்ல, மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகுவதற்கு இதோ அந்த யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு விட்டது. சாமியினுடைய முகம் போன்று தேங்காய், தலைமுடி போன்று மாவிளை, உள்ளே இருக்கக்கூடிய இரத்தத்தை போன்று நீர், வெளியே சுற்றிருக்கக்கூடிய நூல் எலும்பு நரம்புகள், சிவாச்சாரியர் சொல்லக்கூடிய மந்திரங்கள் மின்கடத்தி என்கின்ற தர்பையின் வழியாக உயிர் கூட்டப்பட்டு இதோ தலைமை சிவாச்சாரியார் தலையிலே சுமக்க, கருடன் வானத்தில் வட்டமிட, மந்திர வாத்தியங்கள் முழங்க இதோ புறப்பட்டு விட்டது. கடம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கிருன்றுச்சு பிபி. அப்புறம் ஒரு பக்கத்தில் இருந்த தம்பி கைத்தாங்களாக பிடிச்சி கீழே கூட்டி வந்து, ஏன்னா காலையிலேருந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கோம், வெயில் படப்பட கேர் ஆகிடுச்சு. ஒரு விபூதி கடைக்குள்ளே என்னை கொண்டு போய் உக்காத்தி வச்சாங்க. அது சித்தநாதன் கடை, உங்களுக்கு தெரியும், பழனியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஓனர் ரொம்ப சார் டிவியில் பேசுகிறார் வந்துட்டாரேன்னு டக்குன்னு பன்னீர் சோடாவை அப்படி உடச்சி, இப்போ குடிக்கணுங்கிறதுக்காக குடிக்கலை, பன்னீர் சோடா எப்படி குடித்தேன்னு குடித்து காமிக்கிறேன். குடித்து இப்படி வேர்த்து விறுவிறுத்து உக்காந்தேன். இப்போ இந்த ப்ளூ ஷர்ட்டு போட்டு வர ஐயா மாதிரி ஒருத்தர் வந்தார் லண்டன்லேருந்து. இந்த விபூதி டப்பா கடையில் இப்படி பார்த்தாரு, பஞ்சாமிர்தத்தை வாங்கினார். விபூதி டப்பாவை எடுத்து மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. கடைக்காரன் கேட்டான், என்ன பார்க்குறீங்க சாமின்னா? இல்லை, எங்கள் ஊரில் எது வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டு வாங்குவோம், இந்த விபூதி டப்பாவில் எக்ஸ்பைரி டேட்டு போடலையே ஏன்னு கேட்டார். அவன் படிப்பறிவு இல்லாத அந்த பையன் அழகாக சொன்னான், சாமி உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட்டு இல்லாத ஒரே டப்பா விபூதி டப்பா தான், எடுத்துகிட்டு போங்கன்னு. அதுக்கு வந்தவன் லண்டன்லேருந்து புத்திசாலியாக கேட்டான், இதை பூசுறதுனால எனக்கு என்ன பயன், வாட் இஸ் த யூஸ்ன்னா? அதுக்கு அவன் சொன்னான், ஓன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும்டா, பூசுறான்னா. அம்மா அப்படியே அழுகுறாங்க. இதுக்கப்புறமும் மனுஷனா பிறந்து திருநீர் பூசலைன்னா மண்ணா தான் போவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.